ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மதுஷினி இன்ஃபர்மேஷன் சேனல். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. நான் இப்போ தான் பிகாம் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். இந்த பிகாமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அதே மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த மெமரிஸ்லாம் நம்ம ஒரு வீடியோவாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போனாலும் அதை பார்த்துக்கலாம்ல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வேணால் இது வெறும் ஒரு ஃபோட்டோஸாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து இது ஒரு அழகான குட் மெமரிஸாக இருக்கும். 12th முடித்தோன்னே ரொம்ப ஈஸியாகவே பிகாம் டிகிரி வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். எந்த காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பெரிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த காலேஜ் லைஃப்பில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் நான் இந்த காலேஜே ஜாயின் பண்ணேன். நிறைய பேர் எங்கள் கிளாஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூல்லையே அவங்க வந்து சேர்ந்து படிச்சிருப்பாங்களா. ஸோ அவங்க ஒரு கேங்காகவே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க கூடலாம் எப்படிடா ஃப்ரெண்ட்ஷிப் வரப்போகுது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சாங்க, ஒரு 5 பேர். எங்கள் கேங்லேயே பார்த்திங்கன்னா எங்களோடைய 3 பேர், அதாவது ஷர்மிளா, பவானி, முத்துப்பி எல்லாருமே ஒரே ஸ்கூலில் உள்ளவங்க. அவங்க அப்படியே வந்து இந்த காலேஜுக்கு வந்து படிக்க வந்துட்டாங்க. ஆனால் இப்போ நானும் அனுவானந்தி அவள் மட்டும்தான் வந்து புதுசாக இவங்களோட கேங்கில் வந்து ஜாயின் ஆகிருந்தோம். ஆனால் ஒரு தடவை கூட அவங்க வந்து அப்படி பிரித்து பார்த்ததே கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூலில் படித்தவங்க அப்படிங்கிறதே வந்து நாங்கள் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கட் அடிச்சுட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறதோ ஷாப்பிங் போகிறதோ அப்படிலாம் கிடையாது. நிறைய தடவை கேன்டீன் போய் ஃபன் பண்ணோமா அப்படின்னாலும் கிடையாது. ஐவி இந்த மாதிரி ட்ரிப்புக்கு கூட நாங்கள் போனது கிடையாது. பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது இந்த 5 பேர் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண டைமிங் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. எங்களோட காலேஜில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அட்டண்டன்ஸ் ஆர்டர் படி தான் உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பீரியட் முடிஞ்ச உடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பெஞ்சில் வந்து கேதர் ஆயிடுவோம். இன்னொன்று எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரை பற்றியும் யார்கிட்டையுமே குறை அப்படின்னு சொன்னதே கிடையாது. பின்னாடி பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இப்போ யோசித்து பார்த்தா தோணுது, நாங்கள் கேன்டீன் வந்து அப்பப்போ தான் போவோம். பட் எங்கேயுமே வெளியில் சேர்ந்தெல்லாம் போய் சுற்றுனது கிடையாது, கிளாஸை கட்டடிச்சது கிடையாது. அப்போ என்னடா நமக்குள்ளே எப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு, எப்படி இவ்வளோ ஹாப்பியாக காலேஜ் டேஸில் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப்பில் நடக்கிற நாங்கள் குட் மெமரிஸாக இருக்கட்டும், சேடான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் ஒருத்தங்க ஷேர் பண்ணிப்போம். மார்னிங் கிளாஸுக்கு வந்த உடனே வீட்டில் என்ன நடந்துச்சு நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், சேர்ந்து ஸ்னாப்பில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, சில டைம் சில பேருக்கு ஃபோட்டோ எடுக்க கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது எங்கள் கேங்கில், அதை வச்சு ஒரு 2 சண்டையை போட்டுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த காலேஜ் டேஸ். எங்கள் காலேஜ் ஜூனியர்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச மெமரிஸ், எங்களோட டூர் போனது, இந்த மாதிரி நிறையா மெமரிஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபேர்வெல் அன்றைக்கி எங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுவாங்க. அதில் எங்கள் கேங்கில் உள்ள மெமரிஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் அவங்க போட்ட வீடியோவில் வந்து நிறைய அந்த காம்படிஷன்ஸ் போய் வின் பண்ணதாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஐவி போன ட்ரிப்ஸ் வந்து நிறையா இருந்ததுனால எங்கள் ஃபோட்டோஸ்லாம் பெருசாக அதில் வரல. அது யார் மேலே உள்ள தப்பும் கிடையாது, அவ்வளோதான் டைம் இருந்துச்சு. ஸோ ஐவியில் உள்ளது மட்டும் தான் போடுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஐவிக்கு போகாத காரணத்தினால் எங்களோட ஃபோட்டோஸ் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை குரூப்பாக கிளாஸ் ஃபுல்லாக எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் அதில் மட்டும் நாங்கள் இருந்தோம், மற்றபடி இல்லை. ஸோ அது யாரையுமே தப்பு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் எனக்கு வந்து எங்கள் கேங்கில் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு, என்னடா நம்ம ஃபோட்டோஸ் இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் நான் அப்போவே நினச்சேன், அப்போ வந்து நாங்கள் பேசிக்கிட்டோம், என்னென்னா நமக்கு வந்து மெமரிஸே இல்லையோ, நம்ம வந்து ஐவிக்கு போகலை, ரொம்ப ஃபோட்டோஸும் ரொம்பலாம் எடுக்கலை. நாங்கள் நிறைய எடுத்திருந்தோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது பத்தலை, ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலையோ, நிறைய மெமரிஸே நமக்கு இல்லையோ அப்படிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து எங்கள்கிட்ட நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நாம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் அதுக்கு அந்த டைம் வந்திருக்கு போல். கேக் கட் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் எல்லாரோட பர்த்டேவுமே. அதில் பவானிக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணோம். அவளை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடுன்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணியிருந்தோம். இந்த கேங்கில் இருக்கும்போது எப்படின்னா நானாக இருக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா என்னை வந்து யாருமே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட மாட்டாங்க, இவ இப்படி தான் அப்படின்னு சொல்லி. யாருமே ஜட்ஜ் பண்ணாத இடத்துல தானே நம்மளாக இருக்க முடியும். இந்த ஃபோட்டோவை தாண்டி நிறைய மெமரிஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ ஹார்ட்டில் சேவ் ஆன மெமரிஸ் ரொம்ப அதிகம்.
இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஒரு காம்படிஷன்ஸ் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ். சரி, அதையும் அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா என்னுடைய காலேஜ் லைஃப், என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் நிறைய காம்படிஷன்ஸ் வந்து போனது கிடையாது. போயிருந்தால் கூட அது வந்து நிறையா டைம் வந்து எனக்கு ஒன் டே தான் டைம் இருக்கும். ஸ்பீச்னா கூட ப்ரிப்பேர் பண்ணி பேச்சு போட்டி கலந்துக்கிடுவேன். ஆனால் என்னால் வந்து ஒன் டே தான் டைம் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எக்ஸாம்ஸு அதே மாதிரி சில டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அந்த காம்படிஷன் அடுத்தது ப்ரைஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே என்னாச்சு அந்த காம்படிஷன் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னோடய காலேஜ் லைஃப்பில் வந்து நான் யோசித்த மாதிரி நிறையா காம்படிஷன்ஸ் வந்து கலந்துக்கணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோடய டேலண்ட்டையும் வெளியில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டியூட் மூவிக்கு போனோம். 5 பேர் போகணுன்னு நினச்சோம். கடைசியில் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மிளாவும் மட்டும் தான் போனோம். அடுத்து இப்போ பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் ஒரு ஐவிக்கு போகும்போது எடுத்தது. என்னடா ஐவின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, பக்கத்தில் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், சின்ன ஒரு ஐவி ட்ரிப் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய பர்த்டேக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேக் கட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. என்னோடய பர்த்டேக்கு வந்து 1 டேக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கட் பண்ணாங்க. ஏன்னா என்னுடைய பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாமுக்கு முந்தின நாள், செமஸ்டர் எக்ஸாம், இன்கம் டேக்ஸ் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு கேக் கட்டிங் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் தான் சொன்னேன், அடுத்த நாள் நம்ம எக்ஸாம் முடித்து அன்னைக்கு நம்ம கட் பண்ணலாம், முந்தின நாள் வேண்டாம், எல்லோரும் படிக்கணும்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அடுத்த நாள் கேக் கட் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாம் வேறு நான் ரொம்ப நல்லா எழுதலைன்னு புலம்பிட்டே வேறு இருந்தோம். பட் இருந்தாலும் அழகாக சிறப்பாக கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஷர்மிளாவுக்கு, பவானிக்கு எல்லாருக்குமே கேக் கட் பண்ணியிருந்தோம் பர்த்டேக்கு. சில டைம்ஸ்லாம் லீவ் எடுத்தாலும் 5 பேரும் லீவ் எடுத்துருவோம். அதே மாதிரி சில டைம் வந்து நான் காம்படிஷன்ஸ் ஏதாவது போகிறேன், வேறு காலேஜுக்கு போகிறேன்னா கூட நான் லீவ் போட்டு உங்க கூட வரேன்லாம் என் ஃப்ரெண்டு ஷர்மிளா சொல்லுவாள். ஷர்மிக்கு மட்டும் அவள் தங்கச்சி வந்து ஆல்ரெடி இந்த ஆர்ச் மாதிரி, பலூன் ஆர்ச் மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணணும்னு ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அது ஒரு அழகான பர்த்டே செலிப்ரேஷனாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய 3rd இயர் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ். இதுதான் வந்து இந்த காலேஜில் நாங்கள் வந்து யூஜியில் வைக்கிற கடைசி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளி ஒவ்வொரு டைமும் பொங்கல் வைக்கிறத வந்து நாங்கள் பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியே நாங்கள் வந்து அதை பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தோம். பட் ஆனால் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. பட் பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். இவங்கக்கிட்ட நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டையில் தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அது என்னன்னே தெரியல, எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன சண்டை வந்துடுது. அப்புறம் அப்படியே பேசி சமாதானமாகி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறோம். இவங்க 5 பேர் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சுபா, ஷேரோன், இவங்க எல்லாருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க நிறைய பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணல. பட் அவங்க எல்லாருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கூலுக்கு போய் டீச் பண்ணி அவங்களுக்கு பென்சில் ஸ்கேல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சோம். ஸோ அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம், நாங்கள் ஷாப்பிங் போகும்போது எடுத்த ஃபோட்டோ. ஃபேர்வெல்க்காக ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் எடுத்த சாரீ. நாங்கள் எல்லோரும் சேமாக கேட்டிருந்தோம், கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரே நல்ல கடையாக ஏறி இறங்கி எடுத்த சாரீ இது. ஃபேர்வெல்னாலே ஃபேன்சியாக தான் கெட்டுவாங்க அப்படின்னு யார் சொன்னது, நாங்கள் எப்படி கெட்டுவோன்னு சொல்லி நாங்கள் எடுத்தோம். இந்த சாரீ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களோட ரெப்பாக இருக்கட்டும், எங்கள் கிளாஸில் உள்ளவங்க எல்லாருமே ரெட் ஒயின் சாரீ எடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரெட் ஒயின் கலரில் எல்லோரும் சாரீ எடுங்கன்னு சொன்னதுனால கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான கலர்ஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆனால் கடைசியில் எங்கள் கிளாஸில் நாங்கள் மட்டும் தான் ரெட் ஒயினில் இருந்தோம். மற்றபடி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் பிரியாணி நாங்கள் சாப்பிட்டது. அடுத்து இந்த மாதிரி நிறைய போஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த சாரியே நாங்கள் சூஸ் பண்ணோம். அதனால் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோ வந்து சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது எங்களோட ஃபேர்வெல்ல. ஸோ அதனால் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். அப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ ஏதாவது ஒரு காம்படிஷன் போகிறேன் அப்படின்னா, இப்போது சில டைம் வந்து நான் ரெகுலரில் படித்தேன், செல்ஃபுக்கு போக வேண்டியது இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க என் கூடயே வந்து நிற்பாங்க. நீ வேணால் போயிட்டு வா, நாங்கள் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் தான் இருக்கட்டும் கிளாஸ்க்கு போங்கன்னு அனுப்பி வச்சுருவேன், அட்டண்டன்ஸ் இருக்குன்ட்டு. இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ.